பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. அந்த அவதாரங்களே மனிதர்களுக்கு பல்வேறு உண்மைகளை உணர்த்தக்கூடியவை. முதல் அவதாரம் மச்ச அவதாரம். தாயின் வயிற்றிலிருந்து ரத்தமோடு ரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன். 2 கூர்ம அவதாரம். 3ஆம் மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை. 3 வராக அவதாரம். 6ஆம் மாதம் குழந்தையாக தவழ்ந்து முட்டி போட்டு 4 கால்களில் நிற்பது பன்றி. 4 நரசிம்ம அவதாரம். 8ஆம் மாதம் எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைப்பதை கிழிப்பது நரசிம்மம். 5 வாமன அவதாரம். ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன். 6 பரசுராம அவதாரம். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது. 7 ராமா அவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமை ஆற்றுவது. 8 பலராம அவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகோருக்கு கடமை ஆற்றுவது. 9 கிருஷ்ண அவதாரம். முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது. 10 கல்கி அவதாரம். இறை நிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையும் முக்தி பெறுவது.